நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்க போது, புதுமையா இருக்க போது, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆண்ட்ராய்டு போன்ல முறையா பயன்படுத்தலாம். அது என்னலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். சோ அதை நீங்க வழக்கமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், மற்றவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. இப்போ தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. யாராச்சும் கூகுள் போட்டோஸை பயன்படுத்துறீங்களா? அப்படின்னா கூகுள் சமீபத்தில் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் ஆல்ரெடி ஐபோன்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. பட் ஆண்ட்ராய்ட் போன்ல கொஞ்சம் லேட் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பரவாயில்ல. கூகுள் போட்டோஸ் ஆண்ட்ராய்டுக்காக அறிமுகப்படுத்தினாங்க இந்த பிரத்யேகமான செட்டிங். அப்படி என்னதான் இந்த செட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேனுவலா இந்த குரூப்லாம் பண்ணுவீங்கல்ல, போட்டோ எல்லாத்தையும் குரூப் பண்ணுவீங்கல்ல, அது நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா கூகுள் போட்டோஸ்ல ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த செட்டிங்கை நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதுமா? ஆமாங்க, ஒத்த போட்டோ, அதாவது குரூப் போட்டோ சொல்றோம்ல, சிமிலரான போட்டோ எல்லாத்தையுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கலி ஒருங்கிணைச்சு உங்களுக்கு கூகுள் போட்டோஸ்ல டிஸ்பிளே. சோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் நீங்க உங்களுடைய கூகுள் போட்டோஸ்ல அனுபவிக்கிறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கூகுளோட செட்டிங்ஸ்குள்ள போகணும். அதாவது போட்டோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா அங்க பிரெஃபரன்சஸ் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த செட்டிங்கை டாப்ல பார்க்கலாம். ஆஃப்ல இருந்தா உடனே நீங்க ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கூகுள் போட்டோஸை செக் பண்ணி பாருங்க. நீங்க வெறித்தனமா ஃபயர்பாக்ஸை உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல பயன்படுத்துறீங்களா? அப்படின்னா மொசில்லா ஃபயர்பாக்ஸ்க்காக பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அங்க இந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்திருப்பீங்க. அதான் என்னது சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமாங்க, நீங்க ஃபயர்பாக்ஸ்ல நிறைய விஷயங்களை சர்ச் பண்றீங்கல்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஃபயர்பாக்ஸ் ஒரு பகுதியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதை என்ன பண்ணணும்னா முறையா அதை தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு சென்ட் பண்ணி உங்களுடைய டேட்டாவை ஒரு பிசினஸா பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த ஃபயர். இவ்வளவு நாளா அப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இனி தைரியமா நீங்க நம்முடைய தளத்துல வந்து எதை வேணாலும் நீங்க சர்ச் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம், கொடுக்கிறது கொடுக்காது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகம். அது என்ன செட்டிங் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தினீங்கன்னா இந்த செட்டிங் உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க ஆண்ட்ராய்டு போன்ல ஃபயர்பாக்ஸ் இருக்கும்ல, அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி முடிச்ச உடனே பாட்டம் ரைட்ல பாருங்க ஒரு 3 டாட் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கா, அதுக்கு கீழே பாருங்க பிரைவேட் பிரவுசிங், அதுக்கு அடுத்து வந்து HTTPS ஒன்லி மோட், அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்ட் ட்ராக்கிங் ப்ரொடெக்ஷன், அதுக்குள்ள போங்க. ஸோ இந்த அற்புதமான ஒரு செட்டப்பை வந்து ஃபயர்பாக்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது கண்டிப்பா நமக்கு தேவை. ஏன்னா நம்முடைய பிரைவசி விளம்பர கம்பெனிக்கு போகாம இருக்கிறதுக்காக ஏற்படுத்தின செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அதே ஃபார்முலாவை மொசில்லாவோட ஃபயர்பாக்ஸ்லயும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ தைரியமா இனி நீங்க மொசில்லாவோட ஃபயர்பாக்ஸ்லயும் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணலாம், நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு தோணுதோ எல்லாத்தையும் பண்ண முடியும் தைரியமா. இந்த 3 செட்டப் இருக்கு பாத்தீங்களா, இதை முறையா படிச்சு பாத்துக்கோங்க. எதை சூஸ் பண்ணா நமக்கு நல்லது அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. சோ அற்புதமான ஒரு செட்டிங்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமீபத்தில் கூகுள் ஒரு AI ப்ராஜெக்ட் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த தளம் ஒரு செமையான தளங்க. சோ அது அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீடியோ வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க டெக்ஸ்ட்டை கொடுத்தா போதும் வீடியோவை ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இமேஜை கொடுத்தீங்கன்னா வீடியோவை ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அற்புதமா வந்து ஒரு வெப்சைட்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இதை வந்து பப்ளிக்காவோ இல்ல டெவலப்பர் பயன்படுத்துறதுக்காகவோ இதை லான்ச் பண்ணல. தற்சமயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க. விரைவில் 2 பேருமே பயன்படுத்துற மாதிரி இதை முழுமைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூகுளோட சர்ச் இன்ஜின்ல போயிட்டு அந்த வெப்சைட்டோட நேம் என்ன, உள்ள என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைலா காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க. இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நண்பர்களே, கூகுள் சமீபத்தில் வீடியோ ஜெனரேஷன் முழுக்க AI பேஸ்ட் வீடியோ ஜெனரேஷன் அறிமுகப்படுத்திருக்காங்க வெப்ல. அதைத்தான் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. கூகுள் ரிசர்ச் லுமேர். நீங்க டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்க வீடியோ கிரியேட் பண்ணலாம். அதே நேரத்தில் இமேஜை வச்சு நீங்க வீடியோ கிரியேட் பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்ட் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது முழுமை பெறல, பப்ளிக்காவும் டெவலப்பர்ஸ்க்கும் இன்னும் அறிமுகப்படுத்தல. ஸோ நீங்க பார்க்கலாம், வீடியோ லோட் ஆகிட்டு இருக்கு. மெதுவாக தான் லோட் ஆகுது. அநேகமா இந்த கூகுளோட லுமேர் வந்து கூகுள் பாட்ல நீங்க பயன்படுத்தலாம் நினைக்கிறேன்.
ஸோ அதனை முழுக்க ஏஐ பேஸ்டு. ஸோ அங்கே நீங்கள் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தியோ இல்லை இமேஜை பயன்படுத்தியோ வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். செம கான்செப்டில் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புதுமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுருங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.